உறுதியான இரும்பு கம்பிகள், இரும்பு கேட் மற்றும் விலை உயர்ந்த பூட்டு உள்ளிட்டவற்றை ஹைட்ராலிக் கட்டிங்கை பயன்படுத்தி நொடி பொழுதில் உடைத்து கொள்ளையை அரங்கேற்றிய கர்நாடகாவின் KGF கும்பல் தஞ்சையில் வசமாக சிக்கியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட இடங்களில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாக இருந்தன. இதில் ஈடுபடும் மர்ம நபர்கள் போலீசாருக்கு சவாலாக இருந்தனர். அது தொடர்பான புகார்கள் அதிகரித்ததால் மர்ம நபர்களை தனிப்படை அமைத்து தஞ்சை மாவட்ட போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கொள்ளை நடந்த பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது விலை உயர்ந்த பைக் மற்றும் காரில் வந்து கைவரிசை காட்டிவிட்டு தப்பிய நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். CCTV காட்சிகளின் அடிப்படையில் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் பகுதியைச் சேர்ந்த KGF என்ற நாகராஜன் என்பவரை காவல்துறை அடையாளம் கண்டது. இதனையடுத்து கர்நாடகத்திற்கு சென்ற போலீசார் நாகராஜனை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்தான் கொள்ளை கும்பலின் தலைவனாக செயல்பட்டது தெரிய வந்தது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கூட்டாளிகள் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த குமரேசன், கன்னியாகுமரியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகியோரையும் மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது காவிரி டெல்டா மாவட்டங்களில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்தது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டனர். தங்கள் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருக்க அவர்கள் கல்லூரி மாணவர்களைப் போன்று டிப்டாப்பாக உடையணிந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் வலம் வந்து கோயில்கள் மற்றும் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியுள்ளனர். கோயில்களில் உள்ள விலை உயர்ந்த ஐம்பொன் சிலைகளை கொள்ளையடிப்பதுதான் அவர்களின் பிரதான திட்டமாக இருந்துள்ளது. அதற்காக விலை உயர்ந்த பூட்டுகள், உறுதியான இரும்பு கம்பிகளை லாபகமாக உடைக்கும் ஹைட்ராலிக் கட்டிங் கருவியை அமேசானில் ஆர்டர் செய்து பெற்றுள்ளனர். அதனை பயன்படுத்தி திருவாரூரில் உள்ள ஐயப்பன் கோயிலை உடைத்து உள்ளே சென்று அங்கிருந்த ஆஞ்சநேயர் சிலையை திருடி உள்ளனர். அது ஐம்பொன் சிலை அல்ல, வெறும் பித்தளை என அறிந்து ஏமாற்றமடைந்த கொள்ளையர்கள் பூட்டிய வீடுகளில் கைவரிசை காட்டத் தொடங்கியுள்ளனர். எவ்வளவு வலிமையான பூட்டாக இருந்தாலும் ஹைட்ராலிக் கட்டிங்கை பயன்படுத்தி நொடி பொழுதில் உடைத்து உள்ளே சென்று நகை, பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிவிடுகின்றனர். தஞ்சை பாரதி நகரில் இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் களியமூர்த்தி என்பவர் அது குறித்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதே போன்று மன்னார்குடியில் உள்ள வீட்டின் பூட்டை ஹைட்ராலிக் கட்டிங் மூலம் உடைத்து உள்ளே சென்றவர்கள் கண்ணில் மினி லாக்கர் ஒன்று தென்பட்டுள்ளது. அதை அப்படியே திருடி தங்களுடைய காரில் வைத்து கடத்தியுள்ளனர். வழியில் லாக்கரை உடைத்து உள்ளே இருந்த நகையை எடுத்துவிட்டு அதை அருகிலுள்ள குளத்தில் வீசியிருப்பதாக கொள்ளையர்கள் தெரிவித்தனர். அதன்படி அந்த லாக்கரையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைதான கொள்ளையர்களிடமிருந்து ஹைட்ராலிக் கட்டிங் கருவியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் 7 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மருத்துவக் கல்லூரி இந்த லிமிட்டில் வீட்டை உடச்சி திருடுறத தகவல் வந்துச்சு எங்களுக்கு. அதை வச்சு நம்ம விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போ இருக்கும்போது தான் அந்த குமரேசனை பிடிச்சோம், திருத்துறைப்பூண்டி. அப்புறம் பெங்களூரில் போயிட்டு வேல்முருகன் மற்றும் அந்த ஸ்கெட்சி நாகராஜ் அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது தெரியுது அவங்க திருவாரூரில் அந்த கோயில் திருடினது, மன்னார்குடியில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டை உடச்சி லாக்கர் எடுக்கிறாங்க. லாக்கர் உடைக்க முடியல, அதுக்காக அந்த காரை யூஸ் பண்ணி லாக்கரை கொண்டு போயிட்டு திருடி அதில் உடச்சி நகையை எடுத்துகிட்டு பணம்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் திருத்துறைப்பூண்டியில் ஒரு குளத்தில் போட்டுறாங்க. இதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்துச்சு. போய் குளத்துலேருந்து லாக்கரையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வித்தியாசமாக ஒரு ஹேமர், நல்ல ஒரு இது இருக்குது, ராடு மாதிரி. ராடு இப்போதெல்லாம் நார்மலாக லாடு யூஸ் பண்ணுவாங்க, பெருசாக இருக்கும். இவங்க சின்னதாக கைப்பிடி அளவுக்கு இருக்குது. இது அமேசானில் வாங்கி அதை ஈஸியாக கட் பண்ணுறாங்க. பூட்டாக இருக்கட்டும், இல்லை பீரோவாக இருக்கட்டும், லாக்கராக இருக்கட்டும், அதை ஈஸியாக கட் பண்ணி திருடிடுறாங்க. இல்லை ஹைட்ராலிக் உள்ளது, அது திருப்பியும் ரிலீஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிடுது.
ஸோ இது வந்து இப்போ 7 பவுன் அவங்கள்ட்ட ரெக்வயர் பண்ணியிருக்கிறோம். இதை பிடிக்கலன்னா பெரிய லெவலில் வந்து அவங்க திருடுறதுக்கு நம்ம டெல்டாவில் திருடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. இல்லை இதில் வந்து இந்த கர்நாடகா அக்யூஸ்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் வந்து கொலை கேஸ் இருக்குது, ப்ளஸ் 15 கேஸ் இருக்குது. எல்லா கேஸ்லையுமே வந்து ஆஜராகாமல் வாரண்ட் இருக்குது. கர்நாடகாவில் வந்து அங்கேருந்து எங்களுக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எஸ்பி பேசியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து அவங்க அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கிறோம். எங்கள் கேஸில் இருப்பாங்க, பிடி வாரண்டில் கோர்ட்டு மூலிமா வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அதேமாதிரி கன்னியாகுமரி வேல்முருகன் அவனுக்கு வந்து ஒரு 15 கேஸ் ஏற்கனவே திருட்டு கேஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பெங்களூரில் ஏதோ ஒரு இடத்துல சந்தித்து எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வேளாங்கண்ணிக்கு அப்படியே வர மாதிரி வந்துட்டு நம்ம டெல்டாவில் திருடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைனில் ஹைட்ராலிக் கட்டிங் கருவியை ஆர்டர் செய்து பெற்று காவிரி டெல்டா பகுதியில் கைவரிசை காட்டிய கர்நாடகாவின் KGF பகுதியைச் சேர்ந்த கொள்ளையன் தலைமையிலான கும்பல் வேறு எங்கெல்லாம் இதே போன்று கைவரிசை காட்டியுள்ளனர் என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேவைப்பட்டால் சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தஞ்சை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.